கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் மீட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா அது அதிகமான நியூட்ரிஷன் வந்து அப்வீல் ஆகும். பார்த்திங்கன்னா நிறையா நியூட்ரிஷன்ஸ் வந்து பூமியிலேருந்து வெளியில் வரும். ஸோ அந்த இடத்துல அதிகமான ஃபிஷ்ஷிங் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஜப்பான்லேயும் கனடாலேயும் வந்து இந்த மாதிரி நிறையா ஃபிஷ்ஷிங் வந்து கேலரி கரண்ட், அந்த கேலரி கரண்ட்டும் ஆமாம் ஆமாம் கரண்ட்டும் பெங்குலா கரண்ட்டும் இங்கே வந்து மீட் ஆகும். பெங்குலா கரண்ட் இங்கே மீட் ஆகும். அண்டு இது வந்து ஃபிஷ்ஷிங் வந்து இங்கே இருக்கும். இங்கே அதிகமாக நல்லா ஃபிஷ்ஷிங் இருக்கும். அதே மாதிரி ஜப்பான்லேயும் இருக்கும். ஒயாஷியோ அண்ட் குரோஷியோ கரண்ட் ரெண்டு கோல்டு அண்ட் வார்ம் கரண்ட் மீட் பண்ணுறப்ப அதிகமான ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். பட் கிளைமேட் சேஞ்சினால வந்து இந்த கோல்டு கரண்ட்டோடைய ஃப்ளோ கம்மியாகும் போது என்ன ஆகும்னா ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டியும் கம்மியாகும் அப்படின்றாங்க. ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிட்டே போகுது அப்படின்றாங்க. என்சோ வந்து எல்லினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்றாங்க. அதாச்சும் அது வால்கர் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. ஸோ வால்கர் சைக்கிளை வச்சு நம்ம சொல்லணும். அப்புறம் என்ன இப்போ வந்து இது வந்து நம்ம ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கலாம். ஆஸ்திரேலியா, இது இந்தோனேஷியா, இது வந்து சதர்ன் அமெரிக்கா. ஸோ இங்கே தான் வந்து கோல்டு கரண்ட் வந்து போயிட்டுருக்கு. பெருவியன் கரண்ட் இங்கே. ஸோ பொதுவாக வந்து இங்கே நான் என்ன சொன்னேன்னா, இங்கே அதிகமான ஹீட்டிங் இருக்கும். அதிகமான சன்ரைஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கே எப்போவுமே லோ ப்ரெஷர் தான் இருக்கும். இங்கே வந்து கோல்டு கரண்ட் அதிகமாக இருக்கிறதுனால கோல்டு ஏர் மாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ டென்ஸாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஹை ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் நார்மல். ஸோ என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர் நோக்கி மூவ் ஆகும். ஸோ அதான் அந்த ஃபினாமினன் தான். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ப்ரெஷர் மூவ்மெண்ட் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வால்கர் சைக்கிள் அப்படின்றாங்க. வால்கர் செல் அப்படிம்பாங்க. அண்ட் இந்த மூவ்மெண்ட்டு இங்கே நடந்துகிட்ருக்கும். ஏர் மாஸ்லாம் வந்து இங்கே லோ ப்ரெஷர் இருக்கனால இந்த இப்போ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் மூவ் ஆகும். இந்த லோ ப்ரெஷர் இருக்கிற ஏர் மாஸஸ்லாம் வந்து இங்கே மூவ் ஆகிட்ருக்கும். ஏர் மாஸில் இங்கே மூவ் ஆகி இங்கே வந்து நல்ல ஃபிஷ்ஷிங் இங்கே கிடைக்கும். ஃபிஷ்ஷிங் இங்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஓரளவுக்கு ட்ரவுட் கண்டிஷன் இல்லாமல் நல்ல ஒரு ரெயின்ஃபால் இந்த பக்கம் கிடைக்கும். இந்த ஆஸ்திரேலியா ரீஜனில், ஆஸ்திரேலியா இந்த இந்தோனேஷியா ரீஜனில். இதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து எல்லினோன்னு சொல்கிறாங்க. அப்படியே வால்கர் சைக்கிளே வந்து ரிவர்ஸ் ஆகும். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிரும். இங்கே வந்து வீக் ஹை ப்ரெஷரும் இங்கே வீக் லோ ப்ரெஷரும் கிரியேட் ஆகி இந்த எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படிங்கிறது தான் வந்து என்சோ. ஸோ இதுதான் என்சோ. இந்த இது டோட்டலாக அப்படி ரிவர்ஸ் ஆகிறது தான் வந்து எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்றாங்க. ஓகே, ப்ரெஷர் பெல்ட். ஓகே. ப்ரெஷர் பெல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸோ அதான் மெயினாக வந்து நம்ம கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. இதான் எர்த்துன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் டோல்ட்ரம்னு சொல்கிறாங்க. டோல்ட்ரம். ஓகே. டோல்ட்ரம் வந்து 0 டிகிரியில் இருக்கும். 0 டிகிரி டு 5 டிகிரியில் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் இருக்கும். அண்ட் இங்கே வந்து சப்போலார் லோ ப்ரெஷர் இருக்கும். இங்கே வந்து போலார் ஹை இருக்கும். போலார் ஹை ப்ரெஷர். இதோட டிகிரி வந்து 30, அரவுண்டு 30 டிகிரி. இது வந்து ஒரு 45 to 60 டிகிரியில் இருக்கும். இது 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இதே தான் சேம். இங்கே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர், இங்கே வந்து சப்போலார் லோ ப்ரெஷர், இங்கே வந்து போலார் ஹை. 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி.
ஸோ இது எப்படி இது என்னன்னா ஈக்குவேட்டர் ரீஜன் இல்லை இடத்துல வந்து ஈக்குவேட்டர் ரீஜனில் வந்து அதிகமான இன்டென்ஸ் ஹீட்டிங் நடக்கும். சன்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான ஹீட்டிங்னால என்ன ஆகும்னா கீழே இருக்கிற ஏர் மாஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்கேட்டர் ஆகி எல்லாம் வீக் ஆகி எல்லா ஏர் மாஸும் மேலே வரும். ஸோ அந்த அப்படியே எல்லா ஏர் மாஸும் வந்து அரௌண்ட் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் அபவுட் ட்ரோபோஸ்பியர் கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஏர் மாஸ்லாம் மொத்தமாக இந்த இடத்துல சப்சைட் ஆகிரும். எல்லாம் போய் இங்கே சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும். 10வது வரைக்கும் என்ன ஆகும்னா இங்கேருந்து ஈஸ்டர்லீஸ் வரும். இங்கேருந்து ஈஸ்டர்லீஸ் வந்து நம்ம இந்த இடத்த நோக்கி, அதாவது நம்ம இந்தியா நோக்கி வரும். ஈஸ்டர்லீஸில் எப்படி வரும். ஸோ அதனால தான் இது நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு இப்படி போகும். ஓகே. ரோரிங் 40s வந்து இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் வந்து ரோரிங் 40s சொல்லுவாங்க அரௌண்ட் இந்த ஏரியாவை. அது இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹார்ஸ் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் லேட்டிடியூட், ரோரிங் 40s, ஃபியரி 50s. அது வந்து அங்கே ஹார்ஸ் லேட்டிடியூடுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கடலில் வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஹார்ஸ் லேட்டிடியூட் ரெண்டுமே சொல்லுவாங்க. 40s சதனில் சொல்லுவாங்க. சதன் தான் சொல்லுவாங்க குறிப்பாக. சாரி இல்லை ஆக்சுவலாக ரோரிங் பட் ஆமாம் பட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும் அதான் ஹார்ஸ் லேட்டிடியூட் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரௌண்ட் 300-400 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஷிப்பிங்கில் போயிட்டுருக்கிறப்ப அதிகமான ஏர் மூவ்மெண்ட்டே அங்கே இருக்காது. இந்த ஹார்ஸ் லேட்டிடியூட்னு சொல்கிற இடத்துல அதிகமான ஏர் மூவ்மெண்ட் இருக்காது. அதனால் வந்து அப்போல்லாம் வந்து படகுகள்லாம் வந்து விசை படகுகளாக இருக்கும், காற்றுல அடித்து தான் போகும். ஸோ வந்து ரொம்ப இவங்க நிறையா ஃபோர்ஸ் கொடுத்து வந்து கப்பல்லாம் வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதிகமாக வந்து ஒவ்வொரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்கு நிறையா ஹார்ஸை வந்து கப்பலில் ஏற்றிட்டு போவாங்க. ஸோ அந்த ஹார்ஸ்லாம் தூக்கி கடலில் போட்டுட்டு இவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஹார்ஸ் லேட்டிடியூட் நிறையா ஹார்ஸஸ் வந்து போட்டாங்க. ரோரிங் 40s வந்து இங்கே குறிப்பாக மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா ரீஜன் இருக்கே, ஆஸ்திரேலியா அண்டு நியூசிலாந்து ரீஜனில், இந்த நியூசிலாண்டில் வந்து அதிகமாக அந்த ரோரிங் 40ஸும் ஃபியரி 50s இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த ஹை ப்ரெஷரோட பெல்ட் அதிகமாக இங்கே இருக்கிறதுனால அதிகமான ஆன்டி சைக்ளோன்ஸ்லாம் இங்கே வரும். ஸோ அதனால தான் இது ரோரிங் 40ஸ்ன்றாங்க. அதே தான் சேம் ஃபினாமினன் வந்து ஃபியரி 50ஸ்லேயே சொல்கிறாங்க. ஃபியரி 50s கொரியோலிசிஸ் ஃபோர்ஸுங்கிறது வந்து முக்கியமான இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா சைக்ளோன் தான் இம்பேக்ட். சைக்ளோன் தான் மெயின் இம்பேக்ட். இன்னொன்று வந்து இந்தியாவுக்கு மான்சூன் வரக்கூடியது இன்னொரு இம்பேக்ட்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்தியா வந்து இப்படி இருக்குது, இந்தியா இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். மடகாஸ்கர் இங்கே இருக்கும், அரௌண்ட் இந்த பக்கம் இருக்கும். அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஏர் மாஸ் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒன்று வரும். ஆஸ்திரேலியாவிலேருந்து வரக்கூடிய ஏர் மாஸும் நம்ம இந்தியாவில் தார் டெசர்ட் இங்கே இருக்குது. அதே மாதிரி டிபெட் ரீஜன் இங்கே இருக்கும், டிபெட். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய ஏர் மாஸ்லாம் மொத்தமாக கம்பைன் ஆகி இங்கே வரும். இங்கே எப்படி வருதுன்னா இதெல்லாம் ஹை ப்ரெஷர் ஆகிரும். ஒரு கட்டத்தில் பயங்கர இன்டென்ஸ் ஹீட் ஆகி எல்லா ப்ரெஷரும் வந்து அதிகமாகி அந்த ஏர் மாஸெல்லாம் ஃபுல்லாக அந்த பக்கம் மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகி இந்த மடகாஸ்கர் பக்கத்தில் எல்லாமே அக்யூமுலேட் ஆகிரும் மடகாஸ்கரில். ஸோ அக்யூமுலேட் ஆகிற ஏர் மாஸ் எல்லாமே வந்து கொரியோலிசிஸ் ஃபோர்ஸ்னால இது இப்படி மேலே வரும். ஆக்சுவலாக இந்த ஏர் மாஸ் எல்லாமே இப்படி மேலே வந்துட்டுருக்கும். எப்படி மேலே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் என்ன ஆகும், இந்த ஹீட்டிங்லாம் வின்டரில் வந்து எல்லாம் இந்த படி வந்துட்டு சம்மர் அப்போ வந்து இங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும் சம்மரில். ஏன்னா அதிகமாக வந்து இங்கே ஹீட் ஆகும், தார் டெசர்ட்லேயே அதிகமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தார் டெசர்ட்டை நோக்கி இந்த ஏர் மாஸ்லாம் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் இப்படி. ஆனால் ஃபார்ச்சுனேட்டாக வந்து கொரியோலிசிஸ் ஃபோர்ஸ் இங்கே இருக்கிறனால இது டிஃப்ளெக்ட் ஆகி இந்தியா பக்கம் வந்துடும். டிஃப்ளெக்ட் ஆகி இங்கே அரேபியன் சி பிரான்ச் ஆகும். இது வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஆகும். அப்படி போயிடும், அப்படி இந்த பக்கம் போயிடும். ஸோ கொரியோலிசிஸ் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா இது நேராக வந்து ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் போகும். இங்கே பாகிஸ்தான் இருக்குது, இங்கே ஈரான் இருக்குது. ஸோ இங்கே நேராக இப்படி போயிடும். கொரியோலிசிஸ் ஃபோர்ஸ் இல்லை, ஸ்ட்ரைட்டாக அப்படி போயிடும். இந்த கொரியோலிசிஸ் ஃபோர்ஸ் இருக்கிற ஒரு காரணத்தினால மட்டும் இந்தியாவில் டிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து ரெயின் கொடுக்குது மான்சூன். இன்னொரு இது பார்த்திங்கன்னா சைக்ளோன் தான். சைக்ளோன் வந்து கரெக்ட் எக்ஸாக்டாக ஈக்குவேட்டரில் சைக்ளோன் வராது. ஸோ வந்து கொஞ்சம் ட்ராபிக்கல் கொஞ்சம் அதிகமாக போகிறப்ப தான் சைக்ளோன்லாம் வர ஆரம்பிக்கும். சைக்ளோனுடைய ஃபேக்டர்னால தான் அது வந்து ரொட்டேட் ஆகி கரெக்டாக இந்தியாவை நோக்கி இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் சைடில் வந்து அட்டாக் பண்ணுது. அதான் கொரியோலிசிஸ் ஃபோர்ஸோட முக்கியமான ஃபினாமினன். ஓஷன் ஆமாம், கோர்ஸ்னால தான் கொரியோலிசிஸ் கோர்ஸ்னால தான் ஓஷன் கரண்ட்டுமே டிஃப்ளெக்ட் ஆகுது.
ஹிமாலயாஸ் இல்லைன்னா வந்து இந்தியாவோட கிளைமேட் ரொம்ப பயங்கர கோல்டாக இருந்திருக்கும். ஈவன் என்டையர் நார்த் இந்தியா, ஈவன் சென்ட்ரல் இந்தியா வரைக்கும் வந்து எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி தான் இருந்திருக்கும். ஃபார்ச்சுனேட்டாக ஹிமாலயா இருக்கிறதுனால எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீசிங் இல்லாமல். ஆமாம். ஹிமாலயாஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்லீஸ் வருது இல்லைங்க சார், இந்த இப்படி வரக்கூடிய ஈஸ்டர்லீஸ் வந்து கரெக்டாக மழையை கொடுக்காது, சரியான ரெயின்ஃபால் இங்கே இருக்காது. ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால தான் வந்து பாருங்க, இதுதான் இந்தியா. ஹிமாலயாஸ் இங்கே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் ஹிமாலயாஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அரேபியன் சி பிரான்ச்லாம் ஃபுல்லாக அப்படி வரும், டிஃப்ளெக்ட் ஆகி இங்கே போயிட்டு இந்த இடத்துல வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மவுண்டன் வந்து இப்படி இந்த பேரலாக இருக்குது. இந்த ஏர் மூமெண்ட்டுக்கு பேரலாக ஆரவல்லிஸ் இருக்கிறதுனால குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் எந்த ஒரு ரெயின்ஃபால் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் இங்கே தார் டெசர்ட்டே உருவாயிருக்கு. காரணம் வந்து இங்கே எந்த ஒரு மவுண்டன் பேரியர்ஸும் இங்கே இல்லாதனால இது அப்படியே பேரலாக ஏர் மூமெண்ட் மூவ் ஆகி இந்த ஏர்லாம் ஃபுல்லாக போய் ஷிவாலிக்கில் வந்து அட்டாக் பண்ணும். ஷிவாலிக்ஸ் அதாவது ஹிமாலயஸோட லோவர் ஃபூட்டில்ஸில் அட்டாக் பண்ணும். அதனால தான் இந்த ஏரியாவில் யூபி பீகார்லாம் வந்து இங்கே ஃப்ளட்டு வருது. பீகாரில் ஃப்ளட்டு வரும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து இங்கே ட்ரவுட் இருக்கும். காரணம் வந்து எந்த ஒரு வின் பேரியர்ஸ் எதுவுமே இல்லாதனால இங்கே ட்ரவுட்டாகவும் இங்கே வந்து ஃப்ளட்டு வந்துட்டு இருக்கும். உலகத்தில் இந்தியா